ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை சித்த மருத்துவர் ஜெயரூபா. நம்ம உடம்புல மிக முக்கியமான கழிவு நீக்க உறுப்புகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிறுநீரகங்கள் தான். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 180 லிட்டர் ரத்தத்தை இது சுத்தி பண்ணுது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இதில் ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா கூட 90%க்கு மேலே இது பாதித்த பிறகு தான் நமக்கு அறிகுறிகளே தெரியும். அதனால தான் எப்பவுமே சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அடிக்கடி நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி அதை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இன்றைக்கி கிட்னியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதற்கான அறிகுறிகள்லாம் என்ன, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு எப்படி கிட்னியை வந்து பாதுகாக்கிறது, வாழ்வியல் முறை மாற்றங்கள் என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணணும், மெயினாக நம்மளுடைய மனநிலையும் கிட்னிக்கு பிரச்சனை கொடுக்குமா, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளோட கம்ப்யூட்டரில் மவுஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மவுஸோட சைஸில் தான் சிறுநீரகங்கள் வந்து இருக்கும். இந்த சிறுநீரகங்களில் ஏகப்பட்ட நெஃப்ரான்ஸ் வந்து இருக்குது. இது ஒவ்வொன்றுமே வந்து நம்ம ரத்தத்துலேருந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த வேலையை வந்து செய்யுது. நம்ம உடம்புல யூரியா, கிரியாட்டினைன் இதெல்லாம் வந்து அதிகமாகுது அப்படின்னாலே கிட்னியில் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். எதனாலலாம் இந்த கிட்னியில் பிரச்சனை வரும்? ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்னென்னா, அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷர். ஸோ உங்களுக்கு பிபி இருந்திருக்கு, உங்களுக்கே தெரியாமல் இருந்தது, ரொம்ப நாளாக அந்த பிபி வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா, இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெஃப்ரான்கள் எல்லாத்தையுமே இது வந்து அழிச்சிடும். ஏன்னா இதில் எல்லாமே ஒரு வடிகட்டி மாதிரி தான் வந்து செயல்படும். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதிக அழுத்தத்தோடு வந்து ரத்தம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் வந்து அளவில் பெருசாகிடும். இதனால தான் வந்து பிபி அதிகமாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிட்னி பாதிக்கப்படுது. அதே போல் நாட்பட்ட சர்க்கரை நோய் வந்து இருக்குது. சர்க்கரை வந்து கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய சிறுநீரகங்கள் வந்து பாதிக்கப்படலாம். இது இல்லாமல் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐஜிஏ நெஃப்ரோபதி, இது கொஞ்சம் ரேரான கண்டிஷன் தான். ஆனால் நிறைய பேருக்கு இப்போ காலகட்டத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப காமனாக இருக்கிறத பார்க்குறோம். இது பரம்பரையாகவும் வந்து வரலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையோட வெளிப்பாடாக வந்து வரலாம். சமீபமாக நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய பவுடர்ஸ்லாம் வந்து எடுத்து அதே சமயத்தில் நல்லா தண்ணீரும் குடிக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரதை பார்க்கலாம். அதே போல் மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப காமனாக வந்து வரும். டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் பெயின் கில்லர்ஸோ இல்லை வந்து ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை வந்து ஹை மெட்டல் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கிட்னியில் பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்னியில் பிரச்சனை வருது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து தெரியும்? ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடிய, நாமளே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சிம்டம் அப்படின்னா, யூரின் போகும்போது நுரையாக போகிறது. அந்த நுரை வந்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஏன்னா புரோட்டீன் வந்து போகிறதுனால அந்த நுரை வந்து நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து ஆரம்ப கட்டத்திலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ரெண்டாவதாக, கண்ணுக்கு கீழே வந்து வீக்கம் இருக்கிறது, காலைல எழுந்திருக்கும் போதே முகம் நல்லா வந்து வீக்கமாக இருக்கிறது, கணுக்காலில் வந்து வீக்கம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி உடம்புல நீர்த்தேக்கம் இருக்குது அப்படின்னாலே உங்கள் கிட்னியில் ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். மூணாவதாக, மூச்சு திணறல் வந்து வரலாம். ஸோ படுக்கும்போது உங்களுக்கு தொடர்ந்து இருமலோ இல்லை மூச்சு திணறலோ இருக்குது அப்படின்னா உங்கள் சிறுநீரகங்கள் வந்து சரியாக அந்த தண்ணீரை வந்து வெளியேற்றாமல் அது நுரையீரலில் போய் வந்து சேர ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். சில பேருக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு அரிப்பு வந்து உருவாகும். இந்த மாதிரி அரிப்பு உருவாகுது அப்படின்னா அவங்களுக்கு கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா இந்த கிட்னி அப்படிங்கிறது வந்து வெறும் பிளட்டை பியூரிஃபை பண்ணுறது மட்டும் வந்து அதனோட வேலை கிடையாது. ஸோ நம்மளுடைய பிளட் வந்து, அதாவது ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் உருவாகிறதுக்கு எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கிறதும் கிட்னியோட வேலை தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாகிறத வச்சு தான் வந்து அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. அதே போல் எலும்புகள்லேயும் தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வைட்டமின் டி உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த கிட்னி வந்து அதனோட வேலைகள் வந்து அங்கே இருக்குது. ஸோ அதனால் எலும்புகள்லேயும் வந்து வலி இருக்கும். வைட்டமின் டி குறைபாடும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிட்னியில் வந்து பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம மெயினாக, எனக்கு அப்பா அம்மாவுக்கு இல்லை வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, எனக்கும் வராமல் நான் தடுத்துக்கணும், இல்லை நான் ரொம்ப நாளாக வந்து சுகருக்காக மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கேன், இல்லை பிபிக்காக மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கேன், ஸோ எனக்கு கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்?
மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் மூக்கிரட்டை வந்து பயன்படுத்தலாம். மூக்கிரட்டை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய புனர்நவீன் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து டயூரிட்டிக்காக செயல்படுது. அதனால் நம்மளுடைய கிட்னியில் தேங்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு கிட்னிக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் மாதிரி வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ ஒரு சிலருக்கு இந்த மூக்கிரட்டையை அப்படியே நீங்கள் ஜூஸாக வந்து பயன்படுத்தும் போது பொட்டாசியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் மருத்துவரோட ஆலோசனையோட இதை மருந்தாக பயன்படுத்துறது எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். அதே போல் பூனை மீசை பூனை மீசை அப்படிங்கிறது வந்து வேப்பிலைகளை போல் வந்து இருக்கும். ஸோ நல்ல வெள்ளை நிறத்தில் வந்து பூக்கும். இந்த பூனை மீசை இலையை வந்து ஜாவா டீ அப்படின்னு சொல்லுவோம். இதையும் நம்ம வந்து பயன்படுத்தும் போது உங்கள் கிட்னியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மைல்டாக கிரியாட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த டைம்லேயே வந்து நம்ம இந்த மூக்கரட்டை சேர்ந்த மருந்துகளையோ இல்லை ஜூஸோ எடுத்துக்கிறது, இல்லை இந்த பூனை மேசை சேர்ந்த டீ மாதிரி எடுத்துக்கிறது, இது நல்லா அந்த கிரியாட்டினை நார்மலுக்கு வந்து கொண்டு வந்துடும். ஆனால் ஒரு 3 to 6 மந்த்ஸ் வந்து ஆகும். அந்த சமயத்தில் எல்லாமே உங்களுடைய எலக்ட்ரோலைட்ஸையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களுடைய பொட்டாசியம் லெவல், சோடியம் லெவல், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். வாழ்வியல் முறைகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம்? கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு வாழை இலையில் சூடான உணவுப் பொருள் வச்சு சாப்பிட்றது நல்லது. இந்த வாழை இலைக்கு மேலே ஒரு வேக்ஸ் கோட் மாதிரி வந்து இருக்கு இல்லைங்களா, ஒரு பளபளப்பான ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா, இது வந்து பாலிஃபீனால்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதில் சூடான உணவுப் பொருட்கள் வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம பாடியில் இந்த பாலிஃபீனால்ஸ் வந்து உள்ளே போகுது. இது வந்து ஸ்கின்னுக்கு பளபளப்பை வந்து கொடுக்கும். அதே மாதிரி கிட்னி செல்களையும் வந்து பாதுகாக்கக்கூடியது. ஸோ ரெகுலராக இல்லைனாலும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, ஸோ அப்போ நல்லா கொழுந்தான அந்த வாழை இலையில் சூடான ஒரு சாதம் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் கிட்னியை பாதுகாக்கக்கூடியதான். அதே போல் மழை நீர் கிடைச்சிது அப்படின்னாலும் மழை நீரை வந்து நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா தண்ணி வந்து நிலத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதில் கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரியான மினரல்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். ஆனால் மழை தண்ணீராக வந்து கிடைக்கும் பொழுது அதில் இந்த மினரல்ஸ்லாம் நிறைய இருக்காது. ஸோ இது வந்து உங்கள் உடலை நல்லா சுத்தம் பண்ணக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் கிடைக்குமோ அப்போல்லாம் இந்த மழை நீரும் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்னிக்கு சேஃபான ஒரு உணவுப் பொருளும் வந்து கூட. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் உணவு முறைகளில் பார்லி தண்ணி அடிக்கடி எடுத்துக்கலாம். பார்லியும் வந்து உங்கள் கிட்னியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த வேலைப்பளுவை வந்து அது குறைக்கும். டயூரிட்டிக்காகவும் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். திராட்சை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி டயூரிட்டிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், முள்ளங்கி வந்து நம்ம பயன்படுத்தலாம். சிறுகீரை வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய உணவுப் பொருட்கள். ஒன்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த மூலிகைகளை வந்து பயன்படுத்தலாம். மருத்துவர் ஆலோசனையோட சில மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். வராமல் இருக்கிறதுக்கு இந்த உணவு முறைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டும் கூட சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு ரீசனாக இருக்கிறது அதீதமான பயமும் ஆன்சைட்டியும் தான். ஸோ ரொம்ப அதிகமாக கோபம் வருது. அப்போது அந்த சமயத்தில் நம்ம பிளட்டில் கார்டிசால் லெவல் வந்து அதிகமாகும். நம்ம உடம்போட உள் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நம்ம உணர்ச்சிகளை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதிகமாக வந்து கோபப்படுறது, வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு வந்து ஸ்டொமக்கில் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். அதே போல் மன அழுத்தம் அதிகமாக இருந்து நைட்டில் தூங்கும்போது தான் நிறைய யோசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமான பயம், ஒரு எப்போவுமே வந்து ஒரு ஆன்சைட்டியாகவே வந்து இருக்கிறது, இவங்களுக்கு கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். ஏன்னா எப்போல்லாம் நீங்கள் வந்து பதட்டப்படுறீங்களோ அப்போல்லாம் வந்து கார்டிசால் லெவல் வந்து அதிகமாகும். இந்த கார்டிசால் லெவல் வந்து கிட்னிக்கான பிளட் சர்க்குலேஷனை வந்து குறைச்சிடும். ஸோ அதனால தான் அதிகமாக பயப்படக்கூடிய நேச்சர் இருக்கிறவங்களுக்கு கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதீத பயத்துக்கான காரணம் என்னங்கிறத ஒரு முறை நீங்களே உங்களை வந்து ஒரு பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நல்ல காலார நடக்கிறது, இது வந்து நமக்கு மன அழுத்தத்தை வந்து கொஞ்சம் குறைக்கும். சுவாச பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். ஸோ கிட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள், உங்களுடைய வாழ்வியல் முறைகள், உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் மிகப்பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, உடம்புல வந்து பிபி இருக்குது, இல்லை வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னா அது அன்கண்ட்ரோல்டாக இருந்தது அப்படின்னா கிட்னியை ஈஸியாக பாதிக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கிட்னியை நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கலாம். நம்ம உடம்புலையே மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்புன்னு சொன்னால் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிப்போம், இதயம், மூளை, இங்கே பிரச்சனை வந்தால் தான் சரி பண்ண முடியாதுன்னு. ஆனால் கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் தான் அதிக அளவுக்கு மன அழுத்தத்தையும்
பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு டயாலிசிஸ்ங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் பண்ணணும்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ஆகும். ஸோ ஒரு நாளோட பாதி நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டயாலிசிஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸே உங்களுக்கு பிபி வந்து சடனாக ரைஸ் ஆகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பொருளாதார ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் கிட்னி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வரதுக்கு முன்னாடியே பாதுகாத்துக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்று. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டாலும் ஒரு முறையான ஆலோசனை எடுத்து அதை எப்படி உணவின் மூலமாக நம்ம வந்து பெட்டர்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிட்னியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து வரலாம், அதற்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டால் நம்ம கிட்னியை சேஃபாக வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த கிட்னி சம்மந்தமான ஒரு தகவல் தேவைப்படுதோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது, ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த கிரியாட்டினின் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை அதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம்.